ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தரோட 30 days நோஃபேப் ஸ்டோரி பெனிஃபிட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரி தான். ப்ராப்பராக ஒரு நோஃபேப் 30 days இருந்திருக்காரு. இந்த 30 daysலேயே அவருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கு. அவர் அடிக்ஷனில் இருந்துட்டு நோஃபேப் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த 30 daysல அவருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைச்சிது அது எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு சொல்லியிருக்காரு. ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, மோர் எனர்ஜி அப்புறம் மோட்டிவேஷனும் கிடைச்சதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் நார்மலாகவே கொஞ்சம் சோகமான ஆளாம். ஏன்னா அவருக்கு லைஃப்பில் எந்த டைரக்ஷனில் எப்படி போகிறதுன்னே தெரியலையாம். பட் இந்த நோஃபேப் ஸ்டார்ட் பண்ண பிறகு பெட்டராக ஃபீல் பண்ணுறாராம். நல்ல எனர்ஜி, நல்ல மோட்டிவேஷன் அதிகமாக இருக்கிறதால ஒர்க்கில் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சுதான். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட க்ரஷ் கிட்ட எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கான். நோஃபேப்க்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. அவங்க க்ரஷ்ஷுக்கு பிடிக்குதோ இல்லையோ அது நெக்ஸ்ட்டு, பட் சொல்கிற அளவுக்கு தைரியம் வந்துச்சு. இதுவே பெரிய ஹாப்பினஸாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். அவருக்கு நிறைய டைம் கிடச்சிதான். படம் பார்க்காம அடிக்காமல் அந்த தாட்ஸே இல்லாதனால அவருக்கு நிறைய டைம் கிடச்சிருக்கு. அந்த டைமில் அவர் யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாராம். நிறைய புக்ஸ்லாம் ரீட் பண்ணாராம், நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணாராம். நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியுதுன்னு சொல்கிறாரு. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். சோஷியல் ஆங்ஸைட்டி கம்மியாச்சான். அவரால் ஈஸியாக எல்லாரு கூடயும் கனெக்ட் ஆகி பேச முடிஞ்சுதான். முன்னாடிலாம் புது ஆளுங்க கிட்ட கொஞ்சம் பேசவே தயங்குவாராம். இப்போ நல்லா பேசுகிற அளவுக்கு கான்ஃபிடென்ட் அவருக்கு வந்திருக்கான். அவராக வாண்டடாக போய் பேசுகிறாராம். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட்லாம் பொண்ணுங்களை வேற மாதிரி பார்த்தாராம். பட் இப்போ அவங்கள ஒரு ஹியூமன் பீயிங்காக பார்க்குறாராம். பொண்ணுங்க மேலே நிறைய ரெஸ்பெக்ட் வந்திருக்கான். இப்போதான் ஏதோ ரியல் லைஃப்குள்ளே வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாராம். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். அவரோட ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாராம். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக வெளியே போகிறாராம். நோஃபேப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் அவருக்கு வீட்டை விட்டு வெளியே போகவே பிடிக்காதாம். ஒரு தனி ரூமில் படம் பார்த்துட்டு எந்நேரமும் அதே தாட்ஸ்லேயே இருப்பாராம். பட் இப்போ அவர் செம்மையாக வெளியே போகிறாராம், ஜாலியாக ஊரை சுற்றுறாராம். ரொம்ப அவர் ஹாப்பியாக இருக்காராம். அவர் நோஃபேப்பில் ஃபேஸ் பண்ண பேட் திங்ஸ் அதை பற்றியும் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்ப்போம். ஃப்ளாட்லைன் பீரியட் அது பொதுவாகவே எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைம் மட்டும் கொஞ்சம் வெறுப்பாக இருந்துச்சு, மற்றபடி லைஃப் நல்லா ஹாப்பியாக தான் போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசியாக இன்னொன்று சொல்கிறாரு, நான் நோஃபேப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 to 5 times ஒரு நாளைக்கு பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போது நான் நோஃபேப்குள்ளே வந்ததுக்கப்புறம் இது ஒரு புது லைஃபாக நான் பார்க்குறேன். தேங்க்ஸ் டு நோஃபேப் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி ஸ்டோரியை முடிக்கிறாரு. இப்போது நான் சேல் பண்ணுற அந்த நோஃபேப் கோர்ஸ் வீடியோவோட சாம்பிள் பார்ப்போம். இப்போது பான் மன ரீதியாக எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணும் அதை பற்றி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள், அதிகமாக பஸ் பான் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா பஸ்ஸில் போகும்போது யாரை பார்த்தாலுமே அந்த பானோட ரிலேட் பண்ணி பார்ப்பீங்க. இப்போது கிச்சனில் நடக்கிற மாதிரி பான் அதிகமாக பார்த்தீங்கன்னா கிச்சனை பார்த்தாலே அந்த மாதிரி தாட்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு, வயது முதியவர்கள் படம், அதாவது ஆன்டி மூவிஸ்லாம் அதிகமாக பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவீங்க, அங்கே நிறைய வயசில் பெரியவங்களாம் வந்திருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது பானில் பார்த்த ஆன்டி ஞாபகம் தான் வரும். இவங்களும் அந்த மாதிரி டைப்பாக இருப்பாங்களோ அப்படிலாம் உங்கள் மைண்டு யோசிக்கும். இப்படி தான் பான் உங்கள் மைண்டை அஃபெக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆன்ட்டினா என்ன? நம்ம எல்லாரும் சின்ன வயசில் பக்கத்து வீட்டுக்காரங்களை அப்புறம் ஃப்ரெண்டோட அம்மாவை எல்லாரையும் ஆன்ட்டின்னு தான் கூப்பிடுவோம். ஆனால் இப்போது இந்த ஆன்ட்டின்ற வார்த்தையை ஏதோ தப்பான விஷயம்ன்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க. இதுக்கு ரீசன்ஸ்லாம் பான், இது மூலயமா வயசில் பெரியவங்க கூட உறவு வைக்கலாம், அதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க. ஒருத்தன் சொல்கிறான், இந்த ஆன்ட்டி சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்கள பார்த்தா கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பாவமாக போகிறாங்க. பாவம், அவங்க லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ, அவங்களுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது அவங்களுக்கு தான் தெரியும். ஃபஸ்ட்டு அவங்க இன்னொருத்தரோட ஒய்ஃபு, அவங்க நமக்கு அக்கா மாதிரி, இல்லைனா தங்கச்சி மாதிரி, இல்லைனா அம்மா மாதிரி. அவங்கள போய் தப்பாக பேசுகிறது எவ்வளோ பெரிய தப்பு. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கெட்டு போகிறதுக்கு சினிமாவும் பான் மூவிஸும் தான் காரணம். பொதுவாக எல்லா மனுஷங்களுக்கும் காம எண்ணங்கள் வர்றது ஒரு நார்மலான விஷயம்தான். இந்த காம உணர்வு இருந்தால் தான் குழந்தை பெற்றுக்க முடியும், அவங்களோட வம்சத்தை பெருக்க முடியும். அதுக்காக தான் கடவுள் நமக்கு இந்த காம உணர்ச்சிகளை இயல்பாகவே கொடுத்துருக்காரு. நமக்கு இந்த காம எண்ணங்கள் வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பான் மூவிஸில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஸ்டெப் மாம், ஆன்டீஸ், நெய்பர்ஸ் இந்த மாதிரி டைட்டிலை வச்சு நம்ம மைண்டில் திணிக்க பார்க்குறாங்க. நம்மளை ஒரு அனிமல்ஸ் மாதிரி மாற்ற பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தது வெறும் சாம்பிள் தான். நிறைய பேர் இந்த கோர்ஸை வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் பாசிட்டிவாக ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க. இந்த நோஃபேப் கோர்ஸ் வீடியோஸை நீங்களும் வாங்குங்க, உங்கள் லைஃப்க்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த கோர்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் எங்களோட ஜிபே நம்பர் 9360644713. இந்த ஜிபேவோட நேம் அரவிந்த் சூர்யா.
இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் 197 ருபீஸ் அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். வாட்ஸ்அப் நம்பரும் சேம் இதே தான், 9360644713. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனதும் நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிரைவ் லிங்க் தருவோம். அந்த டிரைவ் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகிரும். இது மூலிமா நீங்கள் அந்த கோர்ஸை பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்க ட்ரை பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும்.